ஒட்டு மொத்தத்துல அதிமுகங்கிற கட்சிய கூச்சம் இல்லாம, எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம, எந்த விதமான தயவு தாட்சணியும் இல்லாம, எந்த விதமான அரசியல் அறமும் இல்லாமல் உடைத்திருக்கிறார் தூய சக்தி தாவேகோட தலைவர் விஜய் அவர்கள். 2017 காலகட்டத்தில் இதே போல தமிழ்நாட்டில் ஒரு சூழ்நிலை வருது. திமுக மீது நமக்கு கடுமையான விமர்சனம் இருக்கு. திமுகவோட ஆட்சியின் மீது, திமுக ஆட்சியினுடைய அடக்குமுறை மீது, திமுக ஆட்சியின் ஊழல் லஞ்ச கோட்பாட்டின் மீது கடுமையான விமர்சனம் இருக்கு. ஆனா 2017 காலகட்டத்தில் அதிமுக ஆளுங்கட்சி, திமுக எதிர்கட்சி. திமுகவும் கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்காங்க. ஒரு 20-30 எம்எல்ஏக்கள் தான் அவங்களுக்கு தேவைப்படுது மொத்தமா அந்த பெரும்பான்மை நிரூபிக்க. அதிமுக பெரும்பான்மையை நிரூபிக்க தடுமாறி கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைஞ்சிறாங்க, சசிகலா அவர்கள் சிறைக்கு போயிடுறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சு தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சிருந்தால் அப்படி ஒரு பேச்சு எடுபட்டு வந்துச்சு. திமுக அதிமுக ஒரு 25-30 எம்எல்ஏக்களை மட்டும் நம்ம விலை பேசி வாங்கி இனிமேல் எடப்பாடி பழனிசாமி சரியா செலவிட மாட்டாரு, பிஜேபி கட்டுப்பாட்டுல போயிருவாரு, அதனால நீங்க எங்க கிட்ட வாங்கன்னு சொல்லி இருந்தா, விலைக்கு பேசி இருந்தா வாங்கியிருக்க முடியும். அன்றைக்கு எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. நாம ஒரு 20-25 எம்எல்ஏக்களை அதிமுக பேசி வாங்கி நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம்னு 4 வருஷம் ஆட்சி நடத்தட்டும். எதுவா இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க. அப்படி பேசுவது என்பது அது ரொம்ப தப்பா போயிடும். நம்ம மேல கடுமையான விமர்சனம் வந்துடும். ஏற்கனவே 5 வருஷம் எதிர்கட்சியா கூட இல்லாம இப்பதான் எதிர்கட்சியா வந்திருக்கோம். எதிர்கட்சியா வந்த நாம நாளைக்கு ஆளுங்கட்சியா கூட வரலாம். ஆனா இப்படி பண்ணோம்னா அது தமிழ்நாட்டில் ஒரு கரும்புள்ளியா மாறிடும். நம்ம மேல அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துடக்கூடாது. எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்கினாங்கிற குற்றச்சாட்டு நமக்கு வேண்டாம், அந்த அவப்பெயர் நமக்கு வேண்டாம்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதை கடந்து போயிருக்காரு. ஆனா அவர்கிட்ட இருந்த அந்த குறைந்தபட்ச அறம் தன்னை தூய சக்தி என்று சொல்லிக் கொள்கிற, நான் திமுக அதிமுக ரெண்டும் மாற்று என்று சொல்லிக் கொள்கிற, ஏன் பிஜேபி கூட தமிழ்நாட்டில் செய்ய தயங்கியதை கூச்சமே இல்லாம செஞ்சிருக்காரு.